சபரீஷன். அங்கே உள்ள போனால் யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் ஒன்லி, நாட் இன் தமிழ். அதை கேட்க முடியுமா அவரால்? கேட்டால் இப்படி தான் நாங்கள் தமிழ்னு பேசி நிறைய லாங்குவேஜ் கற்றுக்காமலே விட்டோம். உண்மையாகவே பேசிக்கான லாங்குவேஜஸ் ஒரு 2 3 கற்று வச்சுக்கிட்டா வெளியூர் போய் பயனடையலாம். இவங்க பேர பிள்ளை இப்போ அவனுங்களாம் டாப்பாக படித்து நல்ல ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் ஹை ஸ்கூலில் படிச்சிருப்பானுங்க. நம்ம பசங்க இந்த ஜென்ரேஷன் அப்படி இருக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். எங்கள் தப்பு தான். நாங்கள் ஹிந்தி எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்காதது எங்களுக்கு தேவைப்படல. தமிழ் ஒன்றுமே போதுமே நினச்சோம். அப்போ தான் கார்ப்பரேட் கம்பெனியெல்லாம் உள்ளே வருது, நிறைய ஐடி கல்ச்சர்லாம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹைட்ஸுக்கு போகலாம். ரஜினி சொல்கிற மாதிரி தமிழை வளரணுன்னா அவன் முதல்ல வளரணும். அப்போ தான் தமிழ் வளரும். ஜப்பானில் போய் சாதனை பண்ணால் இப்போ சுந்தர் பிச்சை மாதிரி தமிழை நம்ம பெருமைப்படுறோம் இல்லையா? அப்போ அதுக்கு பேசிக்காக இங்கிலீஷ் தெரியணும், ஸோ ஹிந்தி தெரியணும், எல்லாமே தெரியணும். இவங்க வீட்டு ஆளுகள்லாம் நல்லா சூட்டிப்பாக இருப்பாங்க. நம்ம ஊர் பசங்க இனி விழித்து கொள்ளணும். ஒரு பேசிக்காக வெளியூரில் போய் 4 விஷயம் பண்ணோம் அப்படின்னா இன்னும் 2 லாங்குவேஜ் சேர்த்து கற்றுக்கோங்க. தப்பே இல்லை. தமிழ் நம்ம பேச பேச வளர